பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பும் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் 270வது தொடரை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தால் ஹுத்பாவின் தலைப்பு ரமலானுடைய மாதத்தை நல்ல வழிகளில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்திவிட்டு, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, கண்ணியமான ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல அமல்களின் பருவ காலமாக இருக்கிறது. சில நாட்களை நாங்கள் கழித்து விட்டோம். அதனுடைய நாட்கள் தொடராக சென்றுவிடும். அது வேகமாக வந்து வேகமாக சென்று எங்களை விட்டும் சென்றடைந்து விடும். அந்த அடிப்படையில் ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத சிறப்புகளையும் வெகுமதிகளையும் அல்லாஹ் இந்த மாதத்துக்கு வழங்கியிருக்கின்றான். பகல் நேரத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹு தஆலா முஃமின்கள் மீது கடமையாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை விட சிறந்த ஒரு மாதத்தை ஒரு முஃமினால் அடைய முடியாது. இந்த மாதம் முனாஃபிகீன்களுக்கு கெடுதியாகவும் முஃமின்களுக்கு ஹைராகவும் இருக்கும். முஃமின்கள் நல்ல விடயங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும், முனாஃபிகீன்கள் கை சேதப்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலான் எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதே போன்று உலக விவகாரங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோம்பிலே காணப்பட்டிருக்கிறது. மக்களை நல்வழிப்படுத்துவது, மக்களை சந்தோஷப்படுத்துவது, மக்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பது, சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது, இரவுலே நின்று வணங்குவது, பகலிலே நோன்பு நோட்பது, வெறும் தூங்கக்கூடிய ஒரு நிலைமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோன்பு இருக்கவில்லை. பகலெல்லாம் தூங்கி சோம்பலாக கழிக்கக்கூடிய மாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை கழிக்கவில்லை. அதே போன்று பிரயோசனம் இல்லாத விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தை தூக்கம் விழிக்கவும் இல்லை. எனவே அறிந்து கொள்ளுங்கள், நோன்பு என்பது ஒரு முஃமின் தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். தக்வா என்பது ஈமானுடைய அடிப்படையான விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது, மனிதர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தக்வா இருந்தால்தான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா மாயிதா 27வது வசனம், அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகளிடத்திலிருந்து தான் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வான். எனவே ஒரு முஸ்லீம் தன்னுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு இந்த குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பாதுகாக்க வேண்டும். அநியாயம், மோசடி, அதே போன்று பிறருடைய உரிமைகளை பறிப்பது, அதே மாதிரி பாவமான விடயங்களை பார்ப்பது, பாவமான விடயங்களை கேட்பது, இது போன்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பொய், புறம் பேசுவது, கோல் சொல்வது, ஏசுவது, திட்டுவது, இது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுக்கு நோன்பு நோற்ற நிலைமையில் ஏசினால் கூட அவர் என்ன சொல்ல வேண்டும்? நான் ஒரு நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். ஏசியதுக்கு திருப்பி ஏசவும் கூடாது. எனவே உங்களுடைய நோன்பு பிடித்த நாளையும் நோன்பு இல்லாத நாளையும் சரிசமமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். நோன்பு பிடித்தால் சற்று வித்தியாசமாக என்னுடைய ஐம்புலங்களை அடக்க வேண்டும், உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பு பிடித்த நிலைமையிலே வீண் பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் மடத்தனமான வேலைகளையும் விடவில்லையோ அவர் தாகித்திருப்பது மூலமாகவோ அல்லது பசித்திருப்பது மூலமாக அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது என்று சொன்னார்கள். அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் நோன்பு என்பது தக்வாவுக்கு காரணமாக அமைகிறது என்பதை புரிந்து கொண்டால் அவர் இந்த நோன்பை பாதுகாப்பார். எல்லா விதமான நோன்பை பாழாக்கக்கூடிய விடயங்களை விட்டு தன்னை காத்துக்கொள்வார். அதே போன்று ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஹராமான விடயங்களை விட்டு தன்னை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவமான விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஈமானுக்கு பாதிப்பான விடயங்களை விட்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு முஃமின் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துக்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மறுமையில் மிக சொர்க்கத்துடைய அறைகளில் அவர்கள் இருப்பார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோன்பு வந்திருக்கிறது. இந்த நோன்பை விட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது எங்களுக்கு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானுடைய மாதத்துடைய பகல் நேரங்கள், இரவு நேரங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். அதிகமாக இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன்களை அதிகமாக ஓத வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் உபகாரம் செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேச வேண்டும், தான தர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதே போன்று குரோதங்களை விட்டு நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய ஒரு மாதம் என்பது சில நாட்களாக இருக்கிறது. எனவே ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வோம். வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்வோம். வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்வோம். மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்வோம். ரமலானுடைய இந்த நல்ல விடயங்களை நீங்கள் அடைவதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். ரமலானுடைய அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே மிகவும் அல்லாஹ் ஒரு கொடை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மிக இரக்கமுள்ளவன். அவருடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் பாதையை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய விடயங்கள் எடுத்து நடவுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாக்கியத்தையும் உதவியையும் கேளுங்கள்.
என்று சொல்லி துவா செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு முஸ்லீம் நோன்பு பிடிக்கின்ற போது தன்னுடைய நியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வைக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கு கூலி வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு கண்ட சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, சில விடயங்கள் நோன்பை முறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாரை அவசரமாக செய்யுமாறு எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள். பாங்கு சென்ன உடனே செல்லும் போது நோன்பை நாங்கள் திறக்க வேண்டும். பாங்கு செல்லும் முடியும் வரைக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்லும் போது நாங்கள் தண்ணீரை குடித்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு திறக்க வேண்டும் என்பது நபி வழியாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். சஹர் சாப்பாடு நாங்கள் மிகவும் தாமதித்து ஃபஜருக்கு நெருக்கமான நேரம் வரும் வரைக்கும், மிகவும் இரவிலே தூங்கிவிட்டு நாங்கள் தூங்கிவிடக்கூடாது, இரவிலே சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடக்கூடாது. மாறாக நாங்கள் எழுந்து சுபவுக்கு நெருக்கமான நேரம், ஃபஜருக்கு பாங்கு செல்வதற்கு முன்னால் மிக நெருக்கமான நேரத்துக்குள்ளால் சஹருடைய விவகாரங்களை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் இஃப்தாரை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் அவர்களுக்கு ஹைர் கிடைக்கும் என்று சொன்னார்கள். முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாது அடுத்த வருடம் ரமலானை என்னால் அடைய முடியுமா இல்லையா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ரமலான் கூட எண்ணித்தரப்படப்பட்ட சில நாட்களாக இருக்கிறது. எனவே அஃபாக்கியசாலி தான் இந்த மாதத்துடைய சிறப்புகளை விட்டு தூரமாக்கப்படுவார். நன்மைகளின் பக்கம் விரையக்கூடிய மக்கள் எங்கே? விரைந்து செல்லுங்கள். நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கு விரைந்து செல்லுங்கள். இது எண்ணித்தரப்பட்ட சில நாட்களாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மாதத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விரைந்து போகுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற விடயத்தை இறுதியாக வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து சுருக்கமான அந்த ஹுத்பாவை விட்டும் கதீப் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம்.